அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் காதலிக்கும் நபர் எப்பொழுதும் உங்களுடன் சேர்ந்தே இருக்க இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள் போதும். அது என்ன வார்த்தை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல உறவுகள் மேம்படுவதற்காக நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ், மந்திர ஜபங்கள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக்கை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க சொல்லணும். மற்ற மொழிகள்ல மொழிபெயர்த்து, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம சொல்லக்கூடாது. மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம சொன்னாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சோ மிகவும் சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகளைத்தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் காதலிக்கும் அந்த நபர் எப்பவுமே உங்களுடன் சேர்ந்தே இருப்பார். அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் சொல்வதை காட்டிலும் எழுதும் பொழுது இன்னும் வேகமாக அதிவிரைவாக பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ வீட்ல நீங்க பயன்படுத்தாத டைரி அல்லது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நோட் புக் இல்லாதவங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க கடையில ஒரு அன்ரூல்டு நோட் புக் வாங்கிக்கோங்க. அதாவது கோடு போடாத நோட் புக்கா பார்த்து வாங்கிடுங்க. அன்ரூல்டு நோட்புக் யூஸ் பண்றதுக்கான சிம்பிளான ரீசன், ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸும் எனர்ஜியும் நமக்கு அதுல கிடைக்கும். வீட்ல நீங்க ஆல்ரெடி கோடு போட்ட நோட்புக் அல்லது டைரி வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. புதியதாக வாங்க போறீங்கன்னா அன்ரூல்டு நோட்புக்கா பார்த்து வாங்கிடுங்க. அடுத்ததாக எழுதுறதுக்கு நமக்கு ஒரு பென் தேவை. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென் மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். வேற கலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென், பென்சில், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். குறிப்பாக ரெட் கலர் அல்லது பிளாக் கலர் பெண்ணை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 21 முறைன்னு குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு நீங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க. அதற்கு பிறகும் கூட நீங்க கண்டினியூ பண்ணலாம். இத்தனை நாளைக்கு தான் எழுதணும்னு கிடையாதுங்க. ஆனால் குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம தொடர்ந்து நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். அதனால பெண்களாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மெத்தடுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. டைமிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் எழுதுங்க. 21 முறை கவுண்டிங் முக்கியம். அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். சரி, வாங்க அந்த வார்த்தை என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஸ்டே, எக்ஸ் பிளஸ் ஒய், டிவைன் டுகெதர், லவ் பி ஃபார் எவர். இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரை எழுதணும். ஒய்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். உதாரணத்திற்கு உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு, நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்குன்னா ஸ்டே ராஜா பிளஸ் ராணி டிவைன் டுகெதர்
லவ் பி ஃபார் எவர். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பெயரையும் ஒய்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரையும் எழுதணும். ரெண்டு பேருக்கு இடையில அந்த பிளஸ்ன்னு இருக்கக்கூடிய சிம்பிளை கட்டாயமா நீங்க போடணும். இது ஒரு சின்ன சைக்கோ சிம்பாலஜி. அதனால இந்த பிளஸ் சிம்பிளை மறந்துடாதீங்க. ரெண்டு பேருக்கு இடையேயும் அந்த பிளஸ் சிம்பிள் இருக்கணும். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக ரெண்டு லைனா நான் எழுதியிருக்கேன். நீங்க ஒரே லைனா கூட எழுதலாம், அல்லது இப்ப நீங்க பாக்குறதை போல ரெண்டு லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதலாம். ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை நீங்க எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் சந்தோஷமாக இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்ற மனநிலையில எழுதணும். பிரிந்து வாழும் கணவன் மனைவி அல்லது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய மைண்ட்ல எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் நீங்க வச்சுக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்றது பயம், சந்தேகம், வெறுப்பு, கோபம், ஈகோ, எதிர்பார்ப்பு மனநிலை போன்ற இந்த விஷயங்கள் இல்லாம ரொம்பவுமே கேஷுவலா ஜாலியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப டிப்ரெஷனோட சீரியஸா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்ப ஹாப்பியா மகிழ்ச்சியான மனநிலையில இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க, அது ஹார்ட் காப்பியாக இருக்கலாம் அல்லது மொபைல்ல கூட நீங்க வச்சிருக்கலாம். வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டே கூட இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதுங்க. போட்டோ இல்லைனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் சந்தோஷமா இருக்காங்கன்ற அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ற நேரத்துல அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா அல்லது அவங்க உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களான்னு அவங்கள நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும். நீங்க எந்த அளவிற்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த அளவிற்கு வேகமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலை கொடுக்கும். இதை தவிர்த்து நீங்க ரொம்ப மன அழுத்தமா ஃபீல் பண்றீங்க, டிப்ரெஷனா நீங்க இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சமும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சம்பவங்களாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் எந்த அளவிற்கு மோசமாக இருந்தாலும் அதை நீங்க மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுங்க. யத்பாவம் தத்பவதி. எதை நம்ம பாவனை செஞ்சுக்கிட்டே இருக்குமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதுவாகத்தான் நம்ம மாறிடுவோம். சோ அந்த குறிப்பிட்ட நபருடன் நீங்க சந்தோஷமா இருப்பதை போல பாவனை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவிற்கு நீங்க உண்மையாக நினைச்சு அதை பாவனை செய்றீங்களோ, எந்த அளவிற்கு அந்த உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் நிஜமாக மாறும். சோ ஒரு நிமிஷம் கூட நீங்க வருத்தத்திற்கோ கவலைக்கோ இடம் கொடுக்காதீங்க. ஒவ்வொரு நொடியும் நீங்க சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. சோ உங்களுடைய வாழ்க்கை நிஜத்திலும் அப்படியே மாறும். எந்த ஒரு ரிசல்ட்டையும் எதிர்பார்த்து இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஆல்ரெடி அந்த நபர் உங்க கூட தான் இருக்காங்க. சோ நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹாப்பியா இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 வீக் குள்ளேயே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் 2 மாதத்திற்கு இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் கூட சேர்க்கலாம், தவறு கிடையாது. இன்னொரு முக்கியமான சூட்சமம், எக்காரணத்தை கொண்டும் யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அவங்க கிட்ட இதை பற்றி நீங்க ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எழுதுறத யாரும் பார்க்காத மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எழுதலாம். பேப்பர்ல எழுதாதீங்க, நோட் புக்ல மட்டுமே எழுதுங்க. அந்த நோட் புக்கை பத்திரமா ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. 2 மாதங்களுக்கு பிறகு அந்த நோட் புக்ல இருக்கக்கூடிய பேப்பரை கிழிச்சு நீங்க எரிச்சிடலாம். எரிக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பேப்பர்ஸை கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.